صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة فإن كل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சூரத்துல் முஜாதிலா அல் முஜாதிலா என்கிற இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா 11வது வசனத்தில் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான நம்முடைய சிந்தனைக்குள் உள்வாங்க வேண்டிய, நமது மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை பிரயோகம்தான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும். உங்களில் யாரெல்லாம் அல்லாஹ்வை தூய்மையாக ஈமான் கொண்டாரோ, தெளிவான முறையில், தூய்மையான முறையில், கலப்படமற்ற முறையில் யார் அல்லாஹ்வை சரியான முறையில் ஈமான் கொண்டாரோ அவரையும், வல்லதீன ஊதுல் இல்ம, யாருக்கெல்லாம் அறிவு, ஞானம், கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களையும். அப்போ நல்லா கவனிங்க, அல்லாஹ் தஆலா 2 விஷயம் சொல்கிறான். ஒன்று, யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும், உங்களில் யாரெல்லாம் ஆமனு தூய்மையான ஈமான் கொண்டிருக்கிறாரோ, ஷிர்க் இல்லாமல், குஃப்ரியத் இல்லாமல், மூட நம்பிக்கை இல்லாமல், தெளிவான அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமாக ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த முறைப்படி யாரெல்லாம் ஈமான் கொண்டாரோ அப்பேற்பட்ட ஈமான்தாரியையும், வல்லதீன ஊதுல் இல்ம, யாருக்கெல்லாம் அறிவு, கல்வி, ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான் தெரியுமா? தரஜாத்தின், பல அந்தஸ்துக்கள் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறான். பல அந்தஸ்துக்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறான். ஈமான் உடையவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்து வைத்திருக்கிறான்? உயர்ந்த அந்தஸ்துகளை வைத்திருக்கிறான், உயர்ந்த கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதுபோல யாரெல்லாம் அறிவு, ஞானம், கல்வி கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்து வைத்திருக்கிறான்? உயர்த்தி கண்ணியப்படுத்தி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே என்ன செய்கிறான்? தெளிவுபடுத்துகிறான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஆயத்துடைய தெளிவை எங்களுக்கு என்ன செய்யலாம் என்று சொன்னால், நிறைய நபிமொழிகளில் எங்களுக்கு என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இதில் ஒரு மிக முக்கியமான பகுதி தான் என்னென்று சொன்னால், கல்வி கொடுக்கப்பட்டவர்கள், அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கண்ணியத்தை, கௌரவத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான்? அந்த சமுதாயத்தில் வைத்திருக்கிறான். இதை நாம் எல்லாரும் என்ன செஞ்சு கொள்ளணும்? முதலாவது தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். எப்படி ஈமான் உள்ளவர்,
தெளிவான ஈமான் உள்ளவர், பிழையில்லாத ஈமான் உள்ளவர், ஷிர்கில்லாத ஈமான் உள்ளவர், அல்லாஹ் தாலா அவரை உயர்ந்தவராக, சிறந்தவராக, ஒரு கண்ணியம் உள்ளவராக அல்லாஹ் தாலா வைத்திருக்கிறானோ, இதை போலதான் கல்வி, அறிவு, ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தாலா ஒரு கண்ணியத்தை, ஒரு மதிப்பை, ஒரு மரியாதையை, ஒரு உயர்வை என்ன செய்திருக்கிறான், அல்லாஹ் தாலா வைத்திருக்கிறான். அதனுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு எல்லாம் இருந்திருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்களேயானால், சஹாபாக்கள், குறிப்பாக சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கல்வி கொடுக்கப்பட்டவர்களுடைய விடயத்தில், அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுடைய விடயத்தில் எவ்வளவு தூரம் கண்ணியமாக, ஒழுக்கமாக, முன்மாதிரியாக நடந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், எங்களுக்கு பார்க்கலாம் சஹீஹ் முஸ்லிமுடைய ஒரு அறிவிப்பு, சஹீஹ் முஸ்லிமுடைய ஒரு அறிவிப்பு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய ஒரு செய்தி. இதை அறிவிக்கக்கூடியவர் சஹீஹ் முஸ்லிமுடைய 817வது இந்த செய்தி, ஆமிர் இப்னு வாசிலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் அறிவிக்கிறார், நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸ், நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸ் என்பவரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், மக்காவுடைய ஆளுநராக, மக்காவுக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைவராக என்ன செய்யப்படுது, அவரை நியமிக்கப்படுது. யார? நாஃபி இப்னுல் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை. அப்ப ஒரு நாள் என்ன நடக்குது, ஹஜ்ஜுடைய காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலிருந்து என்ன செய்கிறாங்க, மக்காவுக்கு புறப்பட்டு வராங்க. இந்த நாஃபி இப்னுல் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவரும் என்ன செய்கிறார்னு சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சந்திக்கிறதுக்கு என்ன செய்கிறாரு, வாராரு. மக்கால இருந்து அவருக்குரிய பகுதி வாதில் குரா, அந்த பகுதியிலேருந்து என்ன செய்கிறாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறதுக்கு வாராரு. ஏன்? ஒரு பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய ஒரு ஜனாதிபதி என்ன செய்கிறாரு, ஹஜ்ஜிக்காக வேண்டி வாராரு. அப்போ அவரை பார்க்கறது, வரவேற்கிறது, அவரோட பேசணும் என்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாரு, இடையிலேயே வந்து ரெண்டு பேரும் உஸ்ஃபான் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வச்சு இந்த நாஃபி இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்கிறாங்க, இந்த உஸ்ஃபான் என்கிற ஒரு இடத்துல வச்சு சந்திக்கிறாங்க. சந்திக்கிற நேரத்தில் ஜனாதிபதி, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கான ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நாஃபி இப்னுல் ஹாரிஸ் என்கிற மக்காவுக்கான அந்த ஆளுநரை பார்த்து கேட்கிறாரு, நீங்க இங்க வந்திருக்கிறீங்களே, அப்ப மக்கால யார் இருக்கிறா? மக்கால மக்களுக்கு தலைமை தாங்கி நிர்வகிக்கிற ஒரு தலைவரான அவங்களே போட்டிருந்தோம். நீங்க அங்கிருந்து இங்க நம்மளை சந்திக்க வந்துட்டீங்களே, அப்ப அங்க யார் இருக்கிறா? யாரை வச்சுட்டு வந்தீங்க? ஒரு தலைவரே இல்லாம, ஒரு ஆளுநரே இல்லாம, ஒரு கவர்னரே இல்லாம அப்படி மக்களை சும்மா வச்சுட்டு வந்தீங்களா? யாரை வச்சுட்டு வந்தீங்க என்றதோடய அவர் சொல்றாரு, இல்ல நான் ஒரு ஆளை, முக்கியமான ஒரு ஆளை நியமிச்சுட்டு வந்திருக்கிறேன். யாரு? இப்னு அபுசா. இப்னு அபுசாவா? இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அபுசா. அவரும் ஒரு சஹாபி. அப்துல் ரஹ்மான் இப்னு அபுசா என்கிறவர், அவரும் ஒரு சஹாபி. அவரை நியமிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே கேட்கிறாங்க, மௌலம் மின் மவாலினா, மௌலன் மின் மவாலினா. அவர் ஆரம்பத்தில் அடிமையாக இருந்து அதுக்கு பிறகு உரிமை விடப்பட்ட ஒருவர். அப்போ அடிமையாக இருந்து உரிமை விடப்பட்ட ஒருவர் ஒரு காலத்தில் மக்களுடைய பார்வையில் இவர் அடிமை, இவருக்கு எதுவுமே சொந்தம் இல்லை, எஜமானுக்கு இவர் அடிமை, அவர் எது சொன்னாலும் இவர் கட்டுப்பட்டு வாழ வேண்டியவர். மக்களுடைய பார்வையில் அடிமை என்று வரும் பொழுது ஒரு சாதாரணமான ஒரு பார்வை ஒன்று இருக்குதானே, ஒரு சின்ன ஒரு பார்வை ஒன்று இருக்குதானே. அப்ப அந்த பார்வையில் இருந்து இப்ப வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு ஆளையா எடுத்த எடுப்புக்கு நீங்க ஜனாதிபதியா என்ன செஞ்சிருக்கிறீங்க, ஒரு ஆளுநராக, ஒரு கவர்னராக, ஒரு பெரிய ஏரியாவுக்கு தலைவர் ஆக்கியிருக்கிறீங்க. மக்களுக்கு தலைவராக வரக்கூடியவர் எப்படி இருக்கணும்? அவரை பார்த்தா ஒரு கம்பீரமான ஒரு ஆளாக, அவருடைய பேச்சுக்கு உடனே மக்கள் என்ன செய்யக்கூடியவாறு இருக்கணும், கட்டுப்படக்கூடியவாறு இருக்கக்கூடிய ஒரு ஆள், மக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல பேரு, நல்ல இதை எடுத்த ஒரு கண்ணியமான கௌரவமான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை வச்சது பிரச்சனை இல்லை. ஆனா இவர் ஒரு காலத்தில் மக்களுடைய பார்வையில் சாதாரணமாக இருந்து, அடிமையாக இருந்து, இப்போ உரிமை விடப்பட்டுட்டார் என்கிறதுக்காக வேண்டி நீங்க அவரை எப்படி வச்சுட்டு வருவீங்க, என்ன அடிப்படையில் நீங்க அவரை வச்சீங்க அப்படின்னு யார் கேட்கிறா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க. இது ஒன்றும் தாழ்வான கேள்வி அல்ல, இது ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி, இது ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி. அப்ப இந்த கேள்வியை கேட்டதோடையே அவர் சொல்றாரு, இல்ல அவரை நான் ஏன் தெரியுமா அந்த இடத்துல நான் இருந்த இடத்துக்கு நான் வச்சுட்டு வந்தேன்டா, இன்னஹு காரிஉன் லிகிதாபில்லாஹ் வ இன்னஹு ஆலிமும் பில் ஃபராயித்.
இன்னஹு காரிஉன் லிகிதாபில்லாஹ் வ இன்னஹு ஆலிமுன் பில் ஃபராயித். அவரு அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்று தேர்ந்த மிகவும் ஆழமான அறிவுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆசிரியர். அது மட்டுமல்ல, ஆலிமும் பில் ஃபராயித். ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்துக்களை யார் யாருக்கு எவ்வாறு என்ன அடிப்படையில் கணக்கு பிழையின்றி சரியாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்கிற ஆழமான ஒரு கற்கை இஸ்லாத்துடைய கற்கையில ஃபராயிதுடைய அறிவு, அனந்தர சொத்து பிரிப்பது சம்பந்தமான அந்த துல்லியமான கணக்கியல் அறிவு, அந்த கணக்கியல் அறிவுல இவர்தான் நிபுணத்துவம் பெற்றவராக இருக்கிறார். அப்ப மக்கள் என்ன ஒரு அறிவு கல்வி ரீதியான தேவை வந்தாலும், ஒரு சொத்தையே பிரிக்கிற ஒரு நிலைமை வந்தாலும் யார்கிட்ட ஓடி போயிட்டு நீங்க பிரிச்சுட்டாங்க என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இவர் மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய, இதர விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய, நல்ல அறிவை கல்வியை சமுதாயத்தில் போதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒருவராக அவர் இருக்கிறாரு. அந்த அறிவு, அந்த கல்வி, அந்த ஞானம், அதை அடிப்படையாக வைத்துத்தான் ஏண்ட இடத்துக்கு இவர் தகுதி. இவர் ஒரு காலத்தில் அடிமையாக இருந்திருக்கலாம், மக்களுடைய பார்வையில் சாதாரணமானவராக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அவர் அப்படி இல்லை. மக்கள் எல்லாம் அவருடைய அறிவின் பக்கம், கல்வியின் பக்கம், அவரின் பக்கம் தேவை காணுகிறார்கள். மக்களுடைய வாழ்வியலை கற்றுக் கொடுக்கிறார். மக்களுக்கு அப்பப்போ ஏற்படக்கூடிய தேவைகள், சட்ட ரீதியான பிரச்சனைகள், வழக்குகள், இவற்றை எல்லாம் விசாரித்து நல்ல நல்ல தீர்வுகளை கொடுக்கிறார். அப்ப மக்களுக்கு மார்க்கத்தை கல்வியை சரியாக துல்லியமாக போதிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றல், அறிவு, அனுபவம் உள்ள ஒருவர். அதனால தான் நான் என்ன செஞ்சேன், இவரை நாம இருக்கிற இடத்துக்கு பொருத்தோம். நாம இல்லாம போனாலும் ஏதாவது கிரிட்டிக்கலான ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு ரொம்ப இறுக்கமான டைட்டான ஒரு இஷ்யூ ஒன்று வந்துருச்சுன்னா இவர் சிம்பிளா அந்த முடிச்சு அவுத்து போட்டுருவாரு. அந்த அறிவு, அந்த ஞானம், அந்த கல்வி, அந்த தேடல் அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் ஒரு காலத்தில் அவர் அடிமையாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு அவர் இப்போ உரிமையிடப்பட்டுட்டாரு. இந்த இடத்துக்கு அவர் தகுதியானவர். இந்த இடத்துக்கு யார் தான் தகுதி? அதனால நான் அவருக்கு அதுக்குரிய இடத்தை கொடுத்தேன், அதுக்குரிய இடத்தை நான் கொடுத்தேன் என்றதோடையே உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஆமா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இப்பொழுதுதான் எனக்கே விளங்குது. யார் சொல்றா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. இவர் இந்த சப்ஜெக்டை சொன்னதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து சொல்றாங்க, நாஃபி இப்னுல் ஹாரிஸே, ஆமா இன்ன நபியக்கும், உங்களுடைய நபி இருந்தாரே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் சும்மா ஒன்றும் சொல்லல, எவ்வளவு ஆழமான ஒரு விஷயத்தை சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. கால, அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன் வ யதஉ பிஹி ஆகரின். அல்லாஹ் தஆலா இந்த மார்க்க கல்வி, குர்ஆன் சுன்னாவுடைய இந்த அறிவு ஞானம், இதன் ஊடாக அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை உயர்த்துவான், ஒரு சமுதாயத்தை என்ன செய்து விடுவான், தாழ்த்தி போட்டு விடுவான். இதை கொடுத்து இதை சரியா பயன்படுத்தக்கூடிய இந்த கல்வியை, இந்த அறிவை, இந்த ஞானத்தை மக்களுக்கு மத்தியில் சரியாக, தூய்மையாக, தெளிவாக, உண்மையாக கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களை அல்லாஹ் உயர்த்தி. இப்பதான் எனக்கு விளங்கியது, ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தவரை அல்லாஹ் கல்வியினூடாக, அறிவினூடாக, ஞானத்தினூடாக அல்லாஹ் அவருக்கு ஒரு கண்ணியத்தை சமுதாயத்தில் கொடுக்கிறான். எப்படி ஒரு காலத்தில் ஏற்காத மனம் இன்றைக்கு அவர்கிட்ட இருக்கிற கல்வி, அறிவு, ஞானம், தகைவை, அதுகளால் அவர் என்ன செய்து மதிக்குது. அவர் எங்களுக்கு ஒரு தலைவர், ஒரு கவர்னர், ஒரு ஆளுநர், அந்த மனம் ஏற்றுக்கொள்ளுது. இவர் உண்மையில் இதுக்கு தகுதி தான். அவர்கள் என்ன செய்யல, ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, இவனெல்லாம் எங்களுக்கு தலைவன் இருக்க தகுதியா, இவெல்லாம் சரிபட்டு வருவானா என்று தாழ்வாக பார்க்கவில்லை. அந்த கல்வி, அந்த அறிவு, அதற்குரிய அந்த இடத்தை, கண்ணியத்தை கொடுத்து அவர்களை என்ன செய்தது, நீதமாக நேர்மையான பார்வை கொண்டு என்ன செய்தார்கள், பார்த்தார்கள். அல்லாஹும் என்ன செய்கிறான், இதை குர்ஆன்ல எப்படி வாக்குறுதி தரான், எப்படி ஈமான் உள்ளவர்களுக்கு அல்லாஹு தஆலா உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுத்துள்ளானோ அதை போல அல்லாஹு தஆலா கல்வியுடையவர், அறிவுடையவர், ஞானமுடையவர், மக்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை முறையாக கொடுக்கக்கூடியவர், தூய்மையாக சரியாக கொடுக்கக்கூடியவர், ஒளிவு மறைவின்றி கொடுக்கக்கூடியவர். அவருடைய அந்த கல்வி ஞானத்தினூடாக, அறிவினூடாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அவரையும் உயர்த்துகிறான். கண்ணியமான சகோதரர்களே, இதனூடாக நாம புரிய வேண்டிய மிக பிரதானமான ஒரு பகுதி என்ன தெரியுமா? நம்முடைய சமுதாயத்தில் இன்றைக்கு நிறைய உயர்ந்த குணங்கள், நல்ல பண்புகள், சிறந்த குணாதிசயங்கள் சிதைக்கப்பட்டு, சின்ன பின்னமாக்கப்பட்டு, கலாச்சார சீரழிஞ்சி என்ன செஞ்சு கொண்டிருக்குது, போய் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் மிச்சம் தேஞ்சி பிஞ்சி தெரிச்சு போன ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் என்ன தெரியுமா? நம்முடைய ஆசிரியர்களை நாம் மதிக்கிறோம் இல்லை. ஸ்கூலில் படித்து தர ஆசிரியராக இருக்கட்டும்,
ஒரு டியூஷனில் படித்து தந்த ஆசிரியர் இருக்கட்டும், ஒரு காலத்தில் ஓய் தந்த ஒரு லெப்பையாக ஒரு மௌலவியாக இருக்கட்டும், மஸ்ஜிதில் படித்து மார்க்கத்தை படித்து தரக்கூடிய சொல்லித்தரக்கூடிய ஒரு அறிஞராக இருக்கட்டும், ஆலிமாக இருக்கட்டும், மௌலவியாக இருக்கட்டும், ஆசிரியர்கள் என்று வரும் பொழுது நம்மளுக்கு என்னதெல்லாம் போயிடுச்சு, ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் போயிடுச்சு. சரி, பள்ளியில் இருக்கிற இமாமுக்காது இருக்கிற மரியாதை என்ன செய்தி இல்லை, யாருக்கு கிடைக்குது இல்லை, ஸ்கூலில் படித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. பிள்ளைகளிட முன்னுக்கு வாப்பாவும் உமாவும் கூட என்ன செய்கிறாங்க, தாழ்வாத்தான் அந்த பிள்ளைகிட்ட என்ன செய்கிறாங்க, கூட அந்த சேரை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும், உங்களை டீச்சரை பற்றி நல்லா தெரியும், நீ சும்மா அவரை பற்றி அதையும் சொல்லாத என்று பிள்ளைகளிட முன்னுக்கு பெற்றோரும் தாழ்வாக கதைக்கிறார்கள். அவங்களும் அந்த ஆசிரியரை அந்த சேரை மதிக்கிறாங்க இல்லை, டீச்சரை மதிக்கிறாங்க இல்லை, கண்ணியமாக ஒழுக்கமாக பேசுகிறாங்க இல்லை. அந்த பிள்ளையெல்லாம் அப்படி போயிட்டாங்க. நடு ரோட்டில் வச்சு ஏமங்கடம் கேட்கறது, சண்டைக்கு போகிறது, கை நீட்டி பேசுறது, விரல் நீட்டி பேசுறது, அவருடைய குறைகள் எல்லாம் அள்ளி வெளியே தூக்கி வீசி திரிகிறது. அவரால் தண்டிக்க முடியாது, பிள்ளைய கொஞ்சம் கண்டிச்சு பேச முடியாது, ஒரு ஒரு அவனை திருத்தணும், அவனுக்கு ஒழுக்கத்தை படித்து கொடுக்கணும் என்று கொஞ்சம் நிப்பாட்டி வைக்க இயலாது, ஒரு சின்னதாக ஒரு அடி அடிக்க இயலாது. என்ன செஞ்சிடறாங்க, போலீஸ் வரைக்கும் போய் சீரடிக்கிற ஒரு நிலம் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்குது, இன்றைக்கு ஏற்பட்டிருக்குது. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களை, ஆசிரியர்களையும் கல்வியை கற்றுத்தரக்கூடிய, ஒழுக்கத்தை கற்றுத்தரக்கூடிய, அறிவை நமக்குள் வளர்க்கக்கூடிய, நமக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள், கல்வி கொடுக்கப்பட்ட கல்விமான்கள், இவர்களை நாம கட்டாயம் என்ன செய்யணும், மதிக்கணும். இந்த ஒழுக்கத்தை இதைத்தான் எங்களுக்கு என்ன செய்யுது, எங்களுக்கு இஸ்லாம் கற்றுத்தருது. நீங்க பாருங்க, அசாரா பதிரில் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள், பதிரில் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்ட முஷ்ரிக்குகள். இந்த செய்தி சுனனுல் பைஹகில 12325வது செய்தியாக, தாரீஹ் திமிஷ்கில் 19ஆம் பாகம் 325வது பக்கத்தில், முஸ்னத் அஹ்மது போன்ற பல நூட்களில், சுனன் திர்மிதி போன்ற பல நூட்களில் என்ன செய்யப்பட்ட, பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு, அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, இந்த செய்தி என்ன செய்யப்படுகிறது, முஸ்னத் அஹ்மதில் 2216வது செய்தியாகவும், பைஹகியில் 12016வது செய்தியாகவும், அல் முஸ்தத்ரக்கில் ஹாக்கிம் என்கிற நூலில் 2621வது செய்தியாகவும், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக பதிவு செய்யப்படுது. இதில் நீங்க பாருங்க, எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கல்வி, ஒரு அறிவு கொடுக்கப்பட்டவர், ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவருக்கு எவ்வளவு தூரம் சொல்ல மதிப்பு கொடுத்திருக்கிறாங்க என்கிறது இந்த ஒரு சம்பவம் எங்களுக்கு போதுமானது. எந்த அளவுக்குண்டா, பதிரில் சில கைதிகளுக்கு பெண கொடுத்து, சில கைதிகளுக்கு தெண்டம் கொடுத்து, அந்த சிறை கைதியாக இருந்து அந்த சிறை கைதியாக பிடிக்கப்பட்ட அடிமைகள், அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அவங்க யார், அவங்க அடிமைகளாக ஆகுவாங்க. அப்படித்தான் அந்த காலத்தில் என்ன செஞ்சிச்சு, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சட்டம் இருந்துச்சு. யுத்தத்தில் பிடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் கைதிகளாக ஆகிறவங்க அதுக்குரிய தெண்டத்தை கொடுத்து விடுவிக்கப்படாட்டி அவங்க அடிமைகளாக என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. அப்போ காசு பணம் உள்ளவங்க, சொந்த பந்தங்கள் இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க, மக்கால சொந்த பந்தங்கள் காசு பணம் எல்லாம் இருக்கிறவங்க, இங்கே மாட்டிப்பட்ட யுத்தத்தில் மாட்டிப்பட்ட கைதிகளாக ஆனவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, காசு பணத்தை தங்கத்தை வெளியே கொடுத்து என்ன செஞ்சாங்க, அவங்களோட ஊர் பக்கம் மக்கா பக்கம் எடுத்துக்கொண்டாங்க. ஏன்னா மதீனாவில் வச்சு நடக்கக்கூடிய யுத்தம் தானே பத்ர் யுத்தம். அப்போ இந்த நேரத்தில் தான் என்ன, ஹிஜ்ரி 2ல் நடக்கக்கூடிய யுத்தம், ரமலானில் நடக்கக்கூடிய யுத்தம், பத்ர் யுத்தம். அப்போ என்ன நடக்குது, கொஞ்சம் பேர் மாட்டிப்பட்ட கொஞ்சம் பேரில் எந்த ஒரு அவங்களுக்கு வசதி வாய்ப்பு ஒன்றுமே இல்லை. மக்கால அவங்களுக்கு குடும்பங்கள் இருந்தாலும் எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லை. அதை கொடுத்துட்டு இந்த சிறை கைதியாக இருந்து விடுதலை பெற்று அடிமைங்கிற ஆக போகிறாங்க. அடிமையாக இருந்து விடுதலை பெற்று வரதுக்கு ஒன்றுமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துட்டு சொன்னாங்க, உங்கள் எல்லாரையும் பார்த்தா ஒன்று விளங்குது, நீங்கள் நல்லா எழுத வாசிக்க தெரிஞ்சவங்க, நீங்கள் நல்லா எழுத வாசிக்க தெரிந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஷ்ரிக்குகள் சிறை கைதிகளாக பிடிப்பட்டு எந்த ஒரு தெண்டமும் கொடுத்து வெளியே வர இல்லாமல் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு எழுத வாசிக்க தெரியும், நீங்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகளுடைய பிள்ளைகளுக்கு எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்கு படித்து கொடுங்க. அது கிதாபா ஒரு கிரா, எழுத வாசிக்க நல்லா படித்து கொடுங்க. எப்போ அவங்க எழுத வாசிக்க துவங்குறாங்களோ அதோட உங்களுக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்ன செஞ்சிடும்,
விடுதலை தருகிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அறிவித்த உடனேயே அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க படித்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் படித்து கொடுத்து அந்த சிறுவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், எழுத வாசிக்க ஆரம்பித்தார்கள். எழுத வாசிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் எல்லாரும் போங்க, நீங்கள் இனி அடிமைகள் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிமைத்த லட்சக்கணக்கு பொறுமதியான அளவுக்கு, இன்றைக்கு பல கோடிகள் பொறுமதி என்று கருதப்படக்கூடிய அளவுக்கு தங்கத்தையும் வெள்ளியையும் அந்த காலத்தில் அள்ளி கொடுத்து அடிமையிலேருந்து வெளியே போனாங்க. அதை இவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது, நீங்கள் படித்து கொடுங்க, நீங்கள் படித்து கொடுத்து எழுத வாசிக்க வந்துட்டாங்களா, நல்ல ரீடிங் ஏலும் ரைட்டிங் ஏலுமா, சரி நீங்கள் விருந்தில் தான், நீங்கள் எல்லாம் உருவாகம் தரதே இல்லை, ஒரு துண்டு தங்கமும் தரதே இல்லை, ஒரு துண்டு வெள்ளியும் தரதே இல்லை. ஏன் படித்து கொடுத்துட்டீங்க. படித்து கொடுக்கறத விட என்ன பெரிய ஒரு பொறுமதி இருக்குது. ஆனால் படித்து கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, நிரபராதியாகி உங்களோட மக்காக்கே நீங்கள் போய் உங்களோட குடும்பத்தோடு சேர்ந்துக்கோங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கல்வி உள்ளவரை என்ன செஞ்சாங்க, உங்களோட கல்வியை கொடுத்து நீங்கள் விடுதலை ஆகிக்கோங்க எந்த அளவுக்கு மதித்தார்கள். ஆனால் அவர்கள் முஷ்ரிக்குகள், ஆனால் அவர்கள் காஃபிர்கள், ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து இஸ்லாத்தை எதிர்த்து போராட வந்தவர்கள். இவ்வளவுக்கு யார் ஆட்கள்? ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து இஸ்லாத்தை எதிர்த்து போராட வந்தவர்கள். அவங்கள ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இந்த அடிமைத்தனத்தில் நீங்கள் விடுதலை ஆகிறதுக்கு, உங்களோட ஊருக்கே குடும்பத்தோடைய போய் சேர்றதுக்கு ஒரு ரூபா தர தேவையில்லை, படித்து கொடுங்க, எழுத வாசிக்கிற திறமை வந்துருச்சா நீங்கள் போயிடலாம். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கல்வி கொடுக்கப்பட்டவர்களுடைய அந்த கல்வியை கண்ணியமான முறையில் பயன்படுத்தி அதுக்கு உன்னதமான கூலிகளை வழங்கினாங்க. அந்த காலத்தில் அடிமையாக இருந்த ஒருத்தர் விடுதலையாக இருக்குது, அதை விட அவனுக்கு ஒரு கௌரவம் வேறு எதுவும் இல்லை. ஏன் அடிமையாகவே இருந்து அவன் நிறைய சம்பாதிச்சாலும் அது அவனுக்கு சொந்தம் இல்லை, எஜமானுக்கு தான் சொந்தம். அதனால தான் சொல்லுவாங்க, என்ன பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட மாடு என்னுவாங்க. பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட ஒரு மாடு மாதிரி. மாடு எவ்வளவெல்லாம் வேலை வாங்குகிறோம், எவ்வளவெல்லாம் பால் கறக்கிறோம், அதுக்கீண்டு ஏதாவது வந்து சொந்தமா? ஒன்றுமே இல்லை. அதுதான் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் இருந்த அடிமைகள் எப்படி பயன்படுத்தப்பட்டார்கள்னா மாடுகளை பயன்படுத்துவது போன்று பயன்படுத்தப்பட்டார்கள். அப்போ அவங்களுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த அடிமை தன்மையிலிருந்து வெளியே வாரதுங்கிறத விட ஒரு பெரிய சிறப்பு எதுவும் இல்லை. ரசூலுல்லாஹ் அதை கொடுத்தாங்க. நீங்கள் எங்களுக்கு எதிராக தான் போராட வந்தீங்க, எங்களுக்கு எதிரான மார்க்கத்தில் இருக்கிறீங்க, கல்வியை கற்றுக் கொடுத்துட்டீங்களே, எழுத வாசிக்க. அவங்க என்ன இஸ்லாத்தையா படித்து கொடுக்க போகிறாங்க, குர்ஆன் ஹதீஸையா படித்து கொடுத்தாங்க, எழுத வாசிக்க படித்து கொடுத்தாங்க. அவர்களுடைய தாய்மொழி அரபு படித்து கொடுத்தாங்க. இன்றைக்கு நாங்கள் எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் நம்ம ஊரில் ஆசிரியர்களை எப்படி என்ன லெவலுக்கு வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ்க்கு ஆக பெருமதியான அவர்களுடைய வாழ்க்கையிலேயே அவர்களுக்கு எப்படியான வெகுமதி சிறந்ததோ அதை கொடுத்தாங்க. நீங்கள் அடிமை இல்லை, இனி விடுதலை, இனி நீங்கள் அடிமை இல்லை, நீங்கள் விடுதலை போங்க என்ற அளவுக்கு ஆக்கினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த காலத்தில் எந்த அளவுக்கு மதித்திருக்கிறார். அதனால தான் நாங்கள் வரலாறுல சஹாபாக்களுடைய செய்திகளை கூட பார்க்குறோம். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அபு சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி பைஹக்கியில் 12325 செய்தியாக பதிவு செய்யப்படக்கூடிய ஹசனான தரத்தில் இருக்கக்கூடிய சஹீஹான ஒரு செய்தி. என்ன செய்தி? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஸெய்த் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு, இந்த ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரு ஏஜ் ஆட்கள் தான். ரசூலுல்லாஹ் மௌத்தா போனத்தில் இளமா இருந்த ஆட்கள், வயசில் இருந்த ஆட்கள். ஒருத்தருக்கு 13-14 வயசு, இன்னத்துக்கு 15-16 வயசு. ஸெய்த் இப்னு சாபித், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா உயர்ந்த கண்ணியமான சஹாபாக்கள், மார்க்கத்தை தேடி தேடி ரசூலுல்லாஹ் காலத்திலே ஆழமான அறிவு கொடுக்கப்பட்டிருந்த நல்ல உயர்ந்த கண்ணியமான சஹாபாக்கள். என்னத்துக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன்டா, அவங்க கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், சமுதாயத்துக்கு கல்வியை போதிக்கக்கூடியவர்களோடு எவ்வளவு ஒழுக்கமாக சில வச்செல்லாம் கும்பிட தேவையில்லை, அந்த அளவுக்கெல்லாம் போக தேவையில்லை. அவரோட கண்ணியமாக பேசி, அவரோட ஒழுக்கமாக நடந்துக்கோங்க, அவரோட அன்பா முஹப்பத்தாக இருங்க. அவர் சில கண்டிப்புகளை நீங்கள் ஆதரிங்க. அவரை கேவலமாக தூசணமாக பேசாதீங்க. 4 பேருக்கு முன்னுக்கு அந்த ஆசிரியர் கை நீட்டி பேசாதீங்க. புள்ள உஜாராகிற அளவுக்கு அவன் செஞ்ச குத்தை ஈக்கத்தக்கன அவரை என்ன செய்யாதீங்க, சாடாதீங்க. அப்படியே ஆசிரியர் ஒரு பிழையாகத்தான் எக்ஷன் எடுத்துட்டா இருந்தாலும் புள்ளையை கூப்பிட்டு, இல்லை நீ ஒழுங்காயிரி, ஓண்ட சைடில் பிழை வராமல் ரோங் வராமல் நீ பார்த்துக்கோ, நான் சாரோட ஒழுங்காக பேசி கண்ணியமாக பேசிக்கொள்ளுவேன், நீ ஒன்றும் பேச போகக்கூடாது, நீ உன் வேலையை பார்த்துட்டு உன் தரத்துக்கு ஏற்ற மாதிரி நீ இரு என்று புள்ளை எங்கே சாடி வச்சுட்டு கண்ணியமான முறையில் அந்த சாரோட, அந்த ஆசிரியரோட, அந்த டீச்சரோட போய் பேச. ஆனால் எந்த அளவுக்கு ஆகிட்டாலும் தெரியுமா, வா அபாயாவை கலட்டுவேன்னு ஒரு இடத்துல சொல்லிக்கிறான். எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான், நீ வெளியே வருவாய் தானே டீச்சருக்கு,
உன் அபாயாவை கலட்டுறேன் ஏரியன். இந்த அளவுக்கெல்லாம் பேசுகிறானுவோம், இந்த அளவுக்கெல்லாம். இதே வேறொன்றும் இதை என்ன தவறு நடந்திருக்கு இப்போ நீங்கள் யோசிப்பீங்க. அபாயா கட்டுற அளவுக்கு சும்மா சொல்லிக்கோ, ஒன்றும் இல்லை. ஒரு மாதம் போகல கிளாஸுக்கு அதுக்கப்புறம் போகிறாங்க ஒரு இன்ஃபார்ம் இல்லாமல். அந்த பிள்ளைய என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்ன அந்த டீச்சர், உங்களோட உம்மா இல்லாட்டி வாப்பா கூட்டிகிட்டு வாங்க பேசுவோம், அவ்வளோதான் சொல்லி அனுப்பினேன். ஏன்னா இன்ஃபார்ம் பண்ணல, ஒரு மாதம் வராமல் நிற்கிறீங்க, கூட்டிகிட்டு வாங்க காய்ச்சல் அதுக்கப்புறம் பார்ப்போம். இதுக்கு போயிட்டு என்ன பிள்ளை எடுக்கலாவா, என்ன பிள்ளை கிளாஸ்லேருந்து எல்லா பிள்ளைக்கு முன்னுக்கு நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிங்களா, கூட்டு வர சொல்லி வெளியே வாவே உன்னை அபாயாவை கழட்டுறேன் என்று சொல்கிற அளவுக்கு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி டீச்சர் மாதிரி அபாயா போட்டு ஸ்கூலில் அமர்த்துறதே எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு வேலையாக போயிருச்சு. நீ போய் அபாயா கழட்டு வேண்டாம். இன்றைக்கி எந்த அளவுக்கு சீப் ஆகிட்டோம் நம்ம சஹாபாக்களுடைய நிலைமை பாருங்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு பெரும் மேதை, பெரும் அறிஞர், பெரும் ஞானமிக்கவர். ஆனால் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தில் வாராங்க. என்ன செய்கிறாங்க, ஒட்டகத்தில் வாராங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தவர், அவருடைய மாணவர்கள் எல்லாம் சூழ உட்காந்துட்டு இருக்கிறாங்க. தாபிஊன்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மாணவர்கள். இவரே பெரிய இங்கே உஸ்தாதா ஆசிரியராக டீச்சராக இருக்கிறாரு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்தால அவர் ஒட்டகத்தில் வாரத்தை பார்த்ததோடையே, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே ஒட்டகத்தில் வாரத்தை பார்த்ததோடையே எல்லாரையும் தாண்டி எழும்பி போயிட்டு அவருடைய அந்த ஒட்டகத்துடைய கடிவாளம் இருக்குது, அதை இவர் பிடிச்சிக்கிட்டு வர்றார். அவர் சொல்றாரு, தனஹா இப்னு அப்பாஸ், தனஹா இப்னு அம்மி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சாவின் மகனே, நீங்க இதை விடுங்க, நீங்க இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் உட்கார வைக்கிறீங்க, விடுங்க, நீங்க இதை விட்டுருங்க என்று சொல்றாரு. அவர் இல்ல, உமிர்னா அன் நஃஅல பிஉலமாஇனா வ குபராஇனா, எங்களுக்கு கல்வியை படித்து தந்த அறிஞர்களுடனும் எங்களுடைய வயதில் மூத்தவர்களுடனும் இப்படித்தான் கண்ணியமாக நடக்குமாறு உமிர்னா, நாங்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம், ஏவப்பட்டிருக்கிறோம், நாங்கள் இப்படித்தான் உங்களை கண்ணியமாக கொட்டுறோம். அங்கே அவருக்கே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்குது, முன்னுக்கு இருக்கத்த இப்படி நடந்தாங்க. எவ்வளவு ஒழுக்கமாக நடந்திருக்கிறார்கள். ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியரை மதிக்கிற அளவுக்கு அவர்களுடைய மனதில் என்ன இருந்துச்சு, கல்வி கொடுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்துக்கு உண்மையை போதிக்கக்கூடியவர்கள், சமுதாயத்துடைய எழுச்சிக்காக, முன்னேற்றத்துக்காக, நல்ல எதிர்காலத்துக்காக நல்ல கல்விகளை கொடுத்து உருவாக்கக்கூடியவர்கள் கண்ணியப்படுத்தப்படணும். அவர்கள் கேவலப்படுத்தப்படக்கூடாது, அவர்கள் இழிவாக பேசப்படக்கூடாது, அவர்கள் மதிக்கப்படணும் என்கிறதுல என்ன செய்தார்கள், மிகவும் கவனமாக என்ன செய்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். எதில் எங்கே படித்தது, அந்த மக்கால எதிராக கொலை செய்ய வந்த கைதிகளாக பிடிக்கப்பட்டவங்களுடைய ரசூலுல்லாஹ் இப்படி நடந்திருக்கிறாங்கண்டா, நாங்கள் எங்களுக்குள்ளுக்கு உள்ள மார்க்கத்தை கட்டுத்தரங்களோடு எவ்வளோ கண்ணியமாக நடக்கணும். புரிந்து கொள்ள மாட்டார்களா இல்லையா, யோசித்து பாருங்க. அங்கே படித்த படிப்பு இங்கே சஹாபாக்களுக்கு வேலை செய்து. கண்ணியமான சகோதரர்களை, இந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்கும் மார்க்க கல்வி, பொதுவாக கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவர்களை மதிக்கக்கூடியவர்களாக, அவர்களுடைய கண்ணியம் பேணி, ஒழுக்கம் பேணி, சங்க மறுவாதி கொடுத்து நடக்கக்கூடியவர்களாக என்ன செய்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் உருவாக்கிய அந்த உன்னதமான கண்ணியமான சமுதாயம் சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்பான கண்ணியமானவர்களே, நாங்கள் மதிக்க வேண்டிய தரப்பினர்கள், எங்களுடைய பெற்றோர்களை நாம் மதிக்க வேண்டும். எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களை, முதியோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், மதிக்க வேண்டும். அவர்களுக்கு முன்னால் ஒழுக்கமாக கண்ணியமாக இருக்க வேண்டும். இதைப்போல் ஒரு சமுதாயம்தான் எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய படித்தவர்கள், கல்விமான்கள், அதிலும் குறிப்பாக எங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள். இவர்களை மதிக்கணும், அவர்களோடு ஒழுக்கமாக நடந்து கொள்ளணும், அவர்களோடு அன்பாக நாம் இருக்க வேண்டும். இதை நாம் ஒரு பொழுதும் என்ன செய்துவிடக்கூடாது, நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா கற்றதை கொண்டு மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, ஒரு நபி இன்னொருத்தர்கிட்ட படிக்கிறதுக்கு போகிறார். யார்? நபி. நபிக்கே அல்லாஹ் வஹியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அனுப்புகிறவர் நபி. அந்த நபி இன்னொருத்தர்கிட்ட படிக்கிறதுக்கு பயணம் பண்ணி போகிறாரு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது சூரத்துல் கஹ்ஃப்ல வரக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதிர் அலைஹிஸ்ஸலாம். ஹதிர் சரியான பேர் உச்சரிப்பு, ஹிதிர் என்னங்கட புழக்கத்தில் இருக்குது. ஹிதிர் அலைஹிஸ்ஸலாம் அல்லது ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட படிக்க போன பயணம் அவங்க எல்லாருக்கும் தெரியும்.
அல்லாஹ் தஆலா என்ன செய்யினார்? மக்கள் கேட்டாங்க, இந்த உலகத்தில் யார் பெரிய அறிவாளன்னு? நான் தான்ட்டார். நான் தான் உண்மையிலேயே ஒரு சமுதாயத்தில் மிகச்சிறந்த அறிஞர் யார்? நபி. அல்லாஹ் இடத்துலேருந்து அவர் கல்வியை பெறுகிறார். அவர் அந்த அடிப்படையில் சொல்லிட்டாரு. ஆனால் அல்லாஹ் தஆலா அதை என்ன செஞ்சான்? உங்களை விட விஷயம் தெரிஞ்ச ஆட்களும் இருக்கிறாங்க, அல்லது உங்களுக்கு தெரியாத விஷயம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, போய் படிங்கன்னு சொல்லி அனுப்பினது. என்னத்துக்கு நான் இந்த சம்பவத்தை ஃபுல்லாக சொல்ல வரல. அதில் சரி, நான் இப்படியெல்லாம் பேசிட்டு அல்லாஹ் என்னை அனுப்பிட்டான் என்று வந்தவர் அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தோட நடந்து கொண்ட ஒழுக்கத்தை பார்த்தீங்களா? அவர் கேட்குறாரு, அவர் வந்து ஃபஸ்ட்டுக்கே சந்திச்சத்தோடைய கேட்குறாரு, ஹல் அத்தபிஉக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா. அல்லாவே சொல்லிட்டான் அந்த ஆள்கிட்ட போய்ட்டு நீங்கள் படிங்கன்னு. ஆனால் வந்ததுக்கு பிறகு இவர்கிட்ட தானே போய்ட்டு படிங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்னா, பயணம் கொண்டு போங்கன்னு சொன்னா, சந்திங்கன்னு அல்லாஹ் சொன்னா. அவர்கிட்ட வந்து கேட்குறாரு, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்த அந்த கல்வியை நீங்கள் எனக்கு கற்றுத்தருவதற்காக வேண்டி உங்களுக்கு பின்னுக்கால நான் வரவா, உங்களோட பயணம் வரவா என்று அவர் கண்ணியமாக கேட்கிறார். நான் வரலாமா? என்னை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? என்னை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா என்று கண்ணியமாக என்ன செய்கிறார்? பேச்ச அந்த இடத்துல என்ன செய்யலை? ஒரு நபியாக இருந்து கொண்டு என்னைய அல்லாஹ் அனுப்பினாலும் நான் இப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு என்ன செய்யலை? அவர் இருக்கலை. நான் நபியனா? நான் ஒரு சமுதாயம் பின்பற்ற அல்லாஹ்வால எனக்கு வஹி வருது. ஒரு ஆசிரியர் என்று வரும் பொழுது பேச்சு ஒழுக்கம் முக்கியம். அவர் கேட்குறாரு, அல்லாஹ் உங்களுக்கு படித்து தந்தத்தை நானும் உங்கள்கிட்ட இருந்து படிக்கிறதுக்காக என்னை உங்களோட சேர்த்துக்கொள்வீங்களா? நான் உங்களோட வரட்டுமா, உங்களோட இருக்கட்டுமா, பரவாயில்லையா என்று இவ்வளோ ஹல் அத்தபியாவுக்கு நான் உங்களோட வரவா, உங்களோட இருக்கவா, பிரச்சனை இல்லையா என்று என்ன செய்கிறார்? அவர் கேட்கிறார். அது மட்டும் இல்லை, சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு சாபின வலா அவசியில கம்ரா. அவர் சொல்கிறாரு, என்னையோட நீங்கள் இருந்து என்கிட்ட இருக்கிற அறிவை நீங்கள் படிக்கணுமா இருந்தால் நான் உங்களுக்கு படித்து தருமா இருந்தால் மௌலாது நீங்கள் பொறுமையாக இருப்பீங்களா? நீங்கள் பொறுமையாக இருக்க கஷ்டப்படுவீங்களேன்னு அவர் சொல்கிறாரு, சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரா. யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் நாடினா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்னைய பெரிய பொறுமையான ஆளாக நீங்கள் பார்ப்பீங்க. வலா அசீல கம்ரா, என்னைய பொறுமையாளியாக பார்ப்பீங்க எங்கிறதுக்கு ஆகப்பெரிய முன்னுதாரணம் என்ன தெரியுமா அடிப்படை? அவர் சொல்கிறாரு அவர் உஸ்தாட்ட, ஒரு நாளும் உங்களுடைய ஏவலுக்கு கட்டளைக்கு நான் மாற்றம் செய்யவே மாட்டேன். யார் சொல்கிறது? வலா அசீல கம்ரா, வலா அசீல கம்ரா. நீங்கள் என்ன ஆர்டர் போட்டாலும் நான் அதை செய்வேன். உங்கள்கிட்ட படிக்க வந்திருக்கிறேன். நபி என்று சொல்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். நபி என்று சொல்கிறாரு. ஒருத்தட்ட போயிட்டு நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட படிக்க வந்துட்டேன், நீங்கள் என்ன ஆர்டர் போட்டாலும் நான் மாற்றம் செய்ய மாட்டேன், நீங்கள் வேண்டிய சொல்லுங்கள். இது அப்படியே இல்லை. கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்தால் வேலைக்காரனாக்கிட்டாங்க பார்த்தீங்களா, வேலை ஆளே இல்லையா என்ற அளவுக்கு என்ன செய்யுது? அதுவும் புள்ளையிட முன்னுக்கு வச்சுக்கிட்டு அவனுக்கு நல்ல கொம்பை சீவி விட்றது, வாரி விட்றது. அதுக்கப்புறம் அவன் பேசினதுக்கு பிறகு அவனோட வாழ்க்கை சீரழிஞ்சதுக்கு பிறகு என்னது இல்லை, ஒன்றுமில்லை பேசுகிறதுக்கு. என்னத்தை செய்ய போகிறாங்க? அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, அதனால் ஒரு அடிப்படையை நம்ம புரிஞ்சு கொள்வோம். என்ன தெரியுமா? கல்வி உடையவர்கள் உங்களை விட வயசில் சின்ன ஒரு சேர்த்தை என்ன செஞ்சுப்பார்? அப்பாயின்மெண்ட் கிடச்சி வந்திருப்பார். அது எங்களுக்கு வேலை இல்லை. அவருக்கு கல்வி இருக்கி, அவருக்கு அந்த தகுதி இருக்கி, அவர் அந்த மெட்ஸை படிக்க தகுதியானவர், படித்து கொடுக்க தகுதியானவர். சயின்ஸில் ஸ்பெஷல் செஞ்சிருக்கிறாரு, அவர் பயோவில் ஸ்பெஷல் செஞ்சிருக்கிறாரு, அவர் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் ஸ்பெஷல் செஞ்சிருக்காரு. அவர் உங்களோட வயசில் குறைஞ்சவராக இருப்பார், செலெக்ஷன் எடுத்திருப்பார். நீங்கள் என்னையோட வயசில் கொஞ்சம் சின்ன வந்த இவனுக்கு என்ன விளப்பம் இருக்கு? அப்படியெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? கண்ணியம் இல்லாமல் கௌரவம் இல்லாமல் நாங்கள் அவங்களோட நடந்து கொள்ளக்கூடாது. பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அஷ்யாஹி பத்ர், சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி, பத்ரில் கலந்து கொண்ட மூத்த சஹாபாக்கள் அவங்க இருக்கிற அந்த ஃபத்வா மஜ்லிஸில் யாரை கூட்டிகிட்டு வருவாங்க? யுதுஹிலுனி, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்னையே கூட்டிகிட்டு போவாங்க. என்னைய இருக்கிறதெல்லாம் மஜ்லிஸில் யார்? மூத்த பத்ர் அஷ்யாஹி பத்ர், பத்ரில் கலந்து கொண்ட மூத்த சஹாபாக்கள். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பத்ரில் கலந்து கொண்டவங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னான், இஅமலு மா ஷி'தும் கத் கஃபர்து லக்கும், நீங்கள் வேண்டியதை செய்யுங்க, உங்களே நாங்கள் மன்னிச்சோம். அப்பேற்பட்டவர்கள் இருக்கிற அந்த ஃபத்வா குழுவில், அந்த கல்விக்குரிய அந்த அமர்வில், அந்த சிட்டிங்கில் யாரை கூட்டிகிட்டு வருவாங்க? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயசால் 17, 18, 19 வயசால கூட்டிகிட்டு வருவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பாங்க கிட்ட. அவங்களுக்கே நெருடலாயிடுச்சு ஒரு கட்டத்தில். சின்ன படியன இவ்வளவு மூத்த ஆட்கள், அனுபவமிக்க ஆட்கள், ரசூலோட காலத்தில் மிச்ச நெருக்கமாக இருந்த ஆட்கள், பத்ரில் இருந்து ரசூலாவோட பயணித்த ஆட்கள் இருக்கிற இந்த மாதிரியான பெரிய சட்டக்கலை விஷயங்கள் பேசப்படக்கூடிய இந்த இடத்துல, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே பேசுறது சம்பந்தமான தீர்மானம் எடுக்கிற இந்த இடத்துல இந்த இளம் வயசு பொடியனை கொண்டு வந்து இவரை உட்கார வைக்கிறாரே ஒரேன்னா அவங்களுக்கு ஒரு நெருடலை பார்த்து தான் ஒரு நாள் சொன்னார், நான் ஏன் தெரியுமா இவரை இங்கே உட்கார வைக்கிறேன்? அவர்கிட்ட இருக்கிற கல்வி,
அவர்கிட்ட இருக்கிற அறிவு, அவர்கிட்ட இருக்கிற நுணுக்கம், வயசு குறவு, ஆனால் திறமசாலி, ஆனால் விளப்பம் உள்ளவர், மக்களுக்கு தேவையான கல்வியறியை சுமந்தவர். அதனால தான் குறைக்கிறேன். என்ன காட்டினாங்க? நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, இதா ஜான சொல்லாஹி வல் ஃபத்ஹ் என்கிற சூரா என்னத்தை சொல்லுது, என்னத்தை சொல்லுது சொல்லுங்க பார்ப்போம். எல்லாத்தையும் உடனே ஒரு டெஸ்டிங் ஒன்று வச்சார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சஹீஹுல் புகாரியில் 4970வது செய்தி அந்த செய்தி பதிவு செய்யப்படுது சஹீஹுல் புகாரியில். அப்போ எல்லாரும் அது கொண்டு வெற்றி கிடைத்தால் அல்லாஹ்வோட உதவி கிடைச்சா நாங்கள் அல்லாஹ்வை அதிகமாக ஷுக்ர் செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், அல்லாஹ் புகழணும், அல்லாஹ்வோட புகழ் பாடணும். அதை சொல்லுது. இப்னு அப்பாஸ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் மௌத்தா போகிறீங்க நபியே அப்படிங்கிறதுக்கான தெளிவான அடையாளத்தை கொடுக்குது அந்த சூறாண்ட. இதுதான் நானும் சரியாக அறிந்து கொண்டது. அது என்ன சொல்லுது? இஸ்லாத்துக்குரிய வெற்றி வருது, மக்காவுடைய வெற்றி வந்துருச்சு, இஸ்லாத்துடைய வெற்றி வந்துச்சு, மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக நிலையிறாங்க. நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னா இனி வளர்ந்துருச்சு, இனி உங்களுக்கு வஹி நிப்பாட்டப்பட போகுது, தேவையானதெல்லாம் நிரப்பமாக கிடைச்சிருச்சு, இஸ்லாம் தான் என்னங்கிறது பூர்த்தியாகப்பட்டுருச்சு, இனி நீங்கள் நபியை மௌத்தா போகிறீங்கிறதுக்கான எல்லாம் இந்த. அப்போ சொன்னார், இந்த நுணுக்கம் நான் அறிந்த நுணுக்கம், இந்த அறிவு, இந்த நுணுக்கத்துக்காகத்தான் நான் இவரை என்ன செஞ்சிருக்கிறேன், என் கிட்ட வச்சிருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்ய. அப்போ கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவர் வயசுல இளமானால், அனுபவத்தில் கொஞ்சம் குறைஞ்சால் என்று இருந்தாலும் அவர்கிட்ட விஷயம் இருக்குது, கண்ணியப்படுத்தினார்கள். அதுதான் கல்விக்கான கண்ணியம், அறிவுக்கான கண்ணியம். கண்ணியமானவர்களே, கண்ணியமான சகோதரர்களே, அதனால் இந்த அடிப்படையான ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்வோம், நாம் புரிந்து கொள்வோம். ஆசிரியர்களோடு கண்ணியமாக நடப்போம். ஒழுக்க ரசூலா சொல்கிறாங்க, இஸ்தக்ரி உல் குர்ஆன் மின் அர்பாத்தின், நீங்கள் குர்ஆனை படிக்கணுமெண்டா ஸ்பெஷலாக 4 பேர். எல்லாரும் குர்ஆனோட தெரியும் தான், சஹாபாக்களுக்கு குர்ஆனோ தெரியாதா? எல்லாம் அரபு தெரிஞ்ச சஹாபாக்கள், கவிதையெல்லாம் படிக்க தெரிஞ்சவங்க, இலக்கிய நயமெல்லாம் தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு குர்ஆனோத தெரியாதா? எல்லாருக்கும் குர்ஆனோத தெரியும். ஆனால் திறமையா துல்லியமா நீங்க ஓத படிக்கணுமா இருந்தா இந்த 4 பேர்கிட்ட இது படிங்க. யார்கிட்ட? உபய் இப்னு காப், முஆத் இப்னு ஜபல், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். சில இந்த சஹாபாக்கள் அடையாளப்படுத்தி என்ன செய்கிறாங்க, சொன்னத்தோடையே ஒரு நாள் என்ன செய்கிறாரு, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு உட்காந்துக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இடத்துல வாராங்க. வார நேரத்தில் அந்த சொன்ன 4 பேரில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதும் வராலே. அப்போ அவர் சொல்கிறாரு, ரசூலுல்லா எப்போ இவங்கள்ட்ட இருந்து கல்வியை சரியாக துல்லியமாக குர்ஆனை ஓதுறதை படிக்கிறத இந்த 4 பேர்ட்ட இருந்து படித்தா அக்யூரேட்டாக படிக்கலாம், இறங்கின மாதிரி படிக்கலாம். இறங்குற நேரத்தில் எப்படி பியோராக ஒவ்வொரு ப்ரொனன்சியேஷன் எல்லாம் ஃபுல் கிளியராக துல்லியமாக இறங்கிச்சோ அதை மாதிரி ஓதுறாள் தான் இவர். என்ன எப்போ ரசூலா சொன்னாங்களோ அண்டையில் இருந்து இந்த மனசில் அவருக்கு ஒரு அலாதியான ஒரு மொஹப்பத் இருக்குது. மாசால் ஒஹிப்பு மாசில்து ஒஹிப்பு, அண்டையிலிருந்து அவருக்கு அந்த கல்வி ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்டுச்சு இந்த ரசூலுல்லாவே சொன்னதுக்கு பிறகு அப்படியான ஒரு கல்வி உள்ள ஒரு ஆளை நான் எப்படி நேசிக்காம இருக்கிறது? எல்லாரையும் நேசிக்கிற மாதிரி அவரை நான் நேசிக்கிறது இல்லை, நான் ஒரு அலாதியான நேசம் அவர் மீது வைத்திருக்கிறேன். நேசித்தார்கள் மார்க்கத்தை, கல்வியை, அறிவை, சமுதாயத்துக்கு போதிக்கக்கூடியவர்களை உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்த்தார்கள், அவர்களை சரியாக பயன்படுத்தினார்கள், அவர்களோடு கண்ணியமாக அணுகினார்கள். அவர்கள் தங்களை எதிர்த்து வெட்ட வந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய கல்வியை வைத்து அவர்களை சுதந்திரமாக அனுப்பினார்கள். தண்டிக்கல், கேவலப்படுத்தல, இழிவுபடுத்தல. இப்படி நடந்து கொண்ட வரலாறு படைத்த சமுதாயம் தான் நாங்கள். இப்பேற்பட்ட முன்னோர்கள் வாழ்ந்த சமுதாயம் தான் நாங்கள். இப்பேற்பட்ட ஆசிரியர்களையும் ஆசான்களையும் கல்விமான்களையும் கற்றுக் கொடுத்த கல்வியலாளர்களையும் கண்ணியப்படுத்திய ஒரு பரம்பரையில் வந்த நாங்கள் இன்றைக்கி எந்த அளவுக்கு கேவலமாயிட்டோம், இன்றைக்கி எந்த அளவுக்கு சீப்பாக போயிட்டோம், இன்றைக்கி எந்த அளவுக்கு இலக்காரமாக ஆசிரியர்களையும் கல்விமான்களையும் நம்ம கதைக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அதனால் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. எது? கல்வி கொடுக்கப்பட்டவர்கள். அது எந்த வகையான கல்வியாக இருந்தாலும் நமது சமுதாயத்துக்கு முன்னேற்றமாக, உலக வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக நல்ல கல்விகளை வழங்கக்கூடிய, நல்ல எதிர்காலத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஆசான்களை, ஆசிரியர்களை, அது மார்க்கம் படித்து தாரவங்களாக இருந்தாலும் சரி. ரசூலுல்லாஹ் கொண்டு மார்க் அப்படின்னு பார்க்கலையே. பொதுவாக ரசூலுல்லாஹ் கேட்ட துவா என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா. கல்வி 2. ஒன்று ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தெரினாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, பிரயோஜனம் இல்லாத கல்வியிலிருந்து பாதுகாப்பு தேடுறேன். அல்லாஹ் மின்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, பிரயோஜனமான கல்வி எதுவோ அதை நான் ஒன்று கேட்கிறேன் அல்லாஹ். இது இப்படித்தான் இஸ்லாம் 2ஆக பிரிச்சிச்சு. மின் இல்மின் லா யன்ஃபா, பிரயோஜனம் இல்லாத கல்வி, வாழ்க்கைக்கு பிரயோஜனமான கல்வி. அன்பார்ந்த சகோதரர்கள், அதனால் எங்களுக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனமான கல்வியை கற்றுத்தரக்கூடியவர்கள் எந்த ஆசிரியராக இருந்தாலும் அவங்களை நாங்கள் மதிப்போம், கண்ணியப்படுத்துவோம், ஒழுக்கமாக நடந்து கொள்வோம், அவர்களை நேசிப்போம், அவர்களுக்கு உதவி செய்வோம், அவர்களோடு நல்ல முறையில் நாம் என்ன செய்வோம்,
சேர்ந்து நடப்போம். அல்லாஹு தஆலா கற்றதை கொண்டு மௌத் வரைக்கும் இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.